Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கொழுக்கட்டை ரெசிபியை ரெண்டு விதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை அண்ட் கார கொழுக்கட்டை, இதை உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரெசிபீஸையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல கொழுக்கட்டை மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் கொழுக்கட்டை மாவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1:2 அதான் ரேஷியோ. தண்ணி நல்லா கொதி வந்ததும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம். நெய் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அரிசி மாவு இல்லைனா கொழுக்கட்டை மாவுனே விற்குது, இடியாப்ப மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ரெசிபி செய்கிறதுனால அதுக்கேற்ற அளவு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம மாவு உருட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும், அதனால தான். ஆறுனதும் மாவை நல்லா நீட் பண்ணி பாதி மாவை எடுத்து பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவை கையில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்போ தான் மாவு நமக்கு ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக செஞ்சுக்கலாம். ரவுண்டாக தான் செய்யணும்னு இல்லை, நீட்டாக கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக செஞ்சோன்னா சாப்பிடும் போது மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக செய்யும் போது குழந்தைங்களும் இதை ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் சீக்கிரமாக ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீதமுள்ள மாவை 2 ஷேப்லுமே திரட்டியாச்சு. இப்போ இதை வேக வைக்க வேண்டியது தான். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விடலாம். பால் கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அதை சுண்ட விடலாம். சைடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி கொதி வந்ததும் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை அதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக வேக வைக்கிறதுனால கொழுக்கட்டைங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்த கொழுக்கட்டையை கொதிச்ச பாலில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கலந்து விடலாம். நம்ம செஞ்ச மாவுலேருந்து லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கொழுக்கட்டை செய்யும் போதே கொஞ்சமாக மாவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கரைச்ச மாவை பாலில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால பால் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா திக்காயிட்டே வரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே வாங்க. நல்லா திக்கானதும் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக திக்காக எடுத்த தேங்காய் பால் 1 கப்பை பாலில் சேர்த்து நல்லா அதை கலந்துக்கலாம். கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பால் கொழுக்கட்டையை சூடாகவும் சாப்பிட்லாம், சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூடார்னா இன்னமும் திக்காயிடும். இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கார கொழுக்கட்டை, இதை உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாவை கொழுக்கட்டையை திரட்டிக்கலாம்.
பால் கொழுக்கட்டை செஞ்ச மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் கொழுக்கட்டையாக திரட்டிக்கலாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஒயர் ஸ்டாண்ட் வச்சு மூங்கில் கூடையில் இந்த கொழுக்கட்டைகளை வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் இட்லி குக்கர்லேயே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூங்கில் கூடையில் வேக வைக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவுலே தாளித்து அதை உருண்டைகளாக செஞ்சு வேக வைக்கிறாங்க. நான் இன்றைக்கி வித்தியாசமாக முதல்ல வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறேன். கவர் பண்ணி கொழுக்கட்டை குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இதை நல்லா ஆற விடலாம். கொழுக்கட்டை தாளிக்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டைகளை பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொழுக்கட்டைகளை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை தக்காளி சட்னி கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபீஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel, rasithurusi.